ராஜாவுக்கு புத்தி மாறிற்று. இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம் அவனுக்கு பலித்தது. ராஜாவின் சொப்பனத்திற்கு தானியேல் விளக்கம் சொன்னார். அவர் சொன்ன பிரகாரமாகவே ராஜாவின் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்தது. தானியேல் சொன்ன வியாக்கியானம் உறுதி பண்ணப்பட்டது. கர்த்தர் தம்முடைய நியாயத்தீர்ப்பை நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் கர்த்தர் அதை உடனே நிறைவேற்றாமல் பொறுமையோடு இருக்கிறார். 12 மாதங்களாக கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய அக்கிரமத்தையும் தன்னுடைய பாவத்தையும் விட்டு விலகினால் கர்த்தர் ஒருவேளை அவனுக்கு இரக்கம் காண்பித்திருப்பார். ஆனால் நேபுகாத் நேச்சாரோ தன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அகற்றவில்லை. அவன் சிறுமையானவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. கர்த்தருடைய தீர்ப்பு அவர் சொன்ன பிரகாரமாக நேபுகாத் நேச்சார் மீது வருகிறது. பாபிலோன் தேசத்தில் அந்நிய தேசத்தார் அநேகர் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் அவர்களை துன்பப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், அவர்கள் மீது பாரமான நுகங்களை சுமத்துகிறான். பாபிலோன் சிறையிருப்பில் இஸ்ரவேல் வம்சத்தாரும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கும் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் அவர்களுடைய கூக்குரல்களும் பெருமூச்சுக்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது. ஆனால் அவர்களுடைய வேதனை நேபுகாத் நேச்சாருக்கு புரியவில்லை. அவன் சிறுமையான அடிமைகளுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. 12 மாதங்களாக ராஜா தன் இஷ்டப்பிரகாரம் நடந்து கொண்டான். ஒருவேளை அவன் இந்த காலத்தில் தான் கண்ட சொப்பனத்தை கூட மறந்திருக்கலாம். அந்த சொப்பனம் தனக்கு சித்திக்காது என்று அவன் ஏளனமாய் நினைத்து இருமாப்பாய் இருக்கிறான். தொடர்ந்து அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்கிறான். நேபுகாத் நேச்சார் தான் கண்ட சொப்பனங்களை மறந்தாலும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின சொப்பனங்களையும் அதன் அர்த்தங்களையும் மறக்கவில்லை. கர்த்தர் பொறுமையாய் இருக்கிறார் என்பதற்காக அவர் நாம் செய்த பாவங்களை மறந்துவிட்டார் என்பது பொருள் அல்ல. நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் தொடர்ந்து நம்முடைய பாவங்களில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு நம்மீது நிச்சயமாகவே வரும். நேபுகாத் நேச்சார் சொப்பனம் கண்ட பிரகாரம் அவன் மீது வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருந்தான். அப்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று ராஜா சொன்னான். பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை ராஜாவினுடைய ஐஸ்வர்யத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் பெருமைக்கும் அடையாளம். பாபிலோன் தேசத்திலே ஐஸ்வர்யம் மிகுந்திருக்கிறது. அங்கு எல்லாவிதமான ஆடம்பரங்களும் அதிகமாய் காணப்படுகிறது. பாபிலோன் தேசத்தில் காணப்படுகிற எல்லாமே ராஜாவின் மகிமை பிரதாபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையை கூட ராஜா தன்னுடைய மகிமை பிரதாபத்திற்கு என்றே கட்டினான். பாபிலோன் தேசம் நேபுகாத் நேச்சார் பிறப்பதற்கு முன்பாகவே ஸ்தாபிக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சார் சாதாரண பாபிலோனாக இருந்த தேசத்தை
மகா பாபிலோனாக கட்டி எழுப்பினான். தான் கட்டியதை நினைத்து பெருமைப்பட்டான். அகஸ்து ராயன் ரோம பேரரசை கட்டி எழுப்பினான். அவன் ஆட்சிக்கு வந்தபோது ரோம பேரரசில் செங்கல்கள் மாத்திரமே இருந்தது. அகஸ்து ராயனோ ரோம பேரரசு முழுவதையும் பளிங்கு கற்களினால் நிரப்பினான். தான் கட்டி எழுப்பிய ரோமாபுரியை பார்த்து அகஸ்து ராயன் பெருமைப்பட்டான். மனுஷருடைய இருதயங்களில் பொதுவாகவே பெருமையும் உயர்வான எண்ணங்களும் நிரம்பி இருக்கிறது. மனுஷர் தங்கள் கைகளின் கிரியைகளை பெருமைப்படுத்துகிறார்கள். சகலமும் தங்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் உண்டாயிற்று என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையும் அனுக்கிரகமும் இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரே ஒன்றுமில்லாத வெறுமையில் இருந்து இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். கர்த்தர் உண்டாக்கின பூமியில் கர்த்தர் உண்டு பண்ணின பொருட்களை வைத்து நாம் ஒரு சில காரியங்களை செய்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் மூல ஆதாரம் கர்த்தரே. கர்த்தருடைய உதவி இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பாபிலோன் ராஜா தன்னுடைய நகரத்தை பார்த்து, என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று பெருமையோடு சொல்லுகிறான். நேபுகாத் நேச்சாரின் பெருமையும் அவனுடைய ஆணவமும் கர்த்தருடைய பொறுமையை சோதித்து பார்க்கிறது. ராஜா கர்த்தருடைய நீடிய பொறுமையை அலட்சியம் பண்ணுகிறான். கர்த்தரால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆணவமாய் இருக்கிறான். கர்த்தரோ நீடிய பொறுமையாய் இருக்கிறார். அதே வேளையில் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பார்ப்பார். நேபுகாத் நேச்சார் தான் கட்டின மகா பாபிலோனை பற்றி பெருமையாக பேசுகிறான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று அந்த சத்தம் விளம்பிற்று. பாபிலோன் ராஜாவின் மகிமை அவனை விட்டு நீங்கி போயிற்று. அவனுடைய ராஜ்ய பாரம் அவனை விட்டு நீங்கிற்று. நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்திற்கு ராஜாவாய் இருப்பதினால்தான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாயிற்று. கர்த்தரோ அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு நீக்கி போடுகிறார். இப்போது நேபுகாத் நேச்சார் ராஜாவாய் இல்லை. நேபுகாத் நேச்சார் ராஜாவாக இல்லாவிட்டாலும் சாதாரண மனுஷனாக இருந்திருப்பான். ஆனால் கர்த்தரோ அவனை மனுஷரினின்றும் தள்ளிவிடுகிறார். ராஜா இப்போது மனுஷனும் அல்ல. மற்ற மனுஷரைப் போல ராஜாவால் சிந்திக்கவோ செயல்படவோ முடியாது. நேபுகாத் நேச்சார் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அவன் இப்போது ராஜாவும் அல்லாமல் மனுஷனும் அல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு மனுஷனுக்குரிய மரியாதை கூட கிடைக்கவில்லை. மனுஷரினின்று தள்ளப்படுவாய் என்று கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை பார்த்து சொல்லுகிறார். அந்நேரமே கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்பின் வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. கர்த்தர் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்திலே தரிசனத்தையும் காண்பித்து தானியேல் மூலமாக அந்த சொப்பனத்திற்கு வியாக்கியானமும் கொடுத்து அதை உடனே நிறைவேற்றாமல் 12 மாதங்களாக பொறுமையோடு காத்திருக்கிறார். இப்போதோ கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நேபுகாத் நேச்சாரிடத்தில் உடனே நிறைவேறிற்று. ராஜா மனுஷரினின்று தள்ளப்படுகிறான். அவனுடைய புத்தி மாறிற்று. அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஞாபக சக்தியும் இல்லை. அவனால் மற்ற மனுஷரைப் போல சிந்திக்கவோ செயல்படவோ முடியவில்லை. அவன் மாடுகளைப் போல புல்லை மேய்கிறான். பாபிலோன் தேசத்தின் அரண்மனையில் உலாவியவன் இப்போது பனியில் நனைகிறான். ராஜ போஜனத்தை புசித்தவன் மாடுகளைப் போல புல்லை மேய்கிறான். ராஜ வஸ்திரங்களை அணிந்து கொலு மண்டபத்தில் வீற்றிருந்தவன் இப்போது நிர்வாணமாக புல் வெளியில் அலைந்து திரிகிறான். இவை எல்லாமே நேபுகாத் நேச்சாரிடத்தில் சடுதியில் நிறைவேறிற்று.
நேபுகாத் நேச்சார் தன்னை எல்லா மனுஷரை விட உயர்த்தினான். தேவனுக்கு சமமாக தன்னை நினைத்தான். கர்த்தரோ தம்முடைய நீதியினால் அவனை மனுஷரின் நின்று தள்ளிவிடுகிறார். அவன் இப்போது ஒரு சாதாரண மனுஷனாக இராமல் ஒரு மிருகத்தைப் போல் இருக்கிறான். நேபுகாத் நேச்சார் தன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினான். கர்த்தரோ அவனை மிருகங்கள் மத்தியிலே ஒரு மிருகத்தைப் போல தள்ளிவிட்டார். நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவனையெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்திவிட்டு பெருமை உள்ளவனையெல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டிப்போடு. யோபு 40:11-13 வரை. கர்த்தர் நேபுகாத் நேச்சாரின் மீதும் கிருபையோடு இருக்கிறார். 12 மாதங்களாக கர்த்தர் ராஜாவை கவனித்து சோதித்து பார்க்கிறார். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத் நேச்சார் பெருமையோடு சொல்லுகிறான். பாபிலோன் மிகப்பெரிய பட்டணம். சதுர வடிவில் இந்த பட்டணம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 14 மைல் நீளமுள்ளது. ஐபிராத் நதியின் இரு கரைகளிலும் பாபிலோன் நகரம் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு கிழக்கு மாகாணம், மேற்கு மாகாணம் என்று பெயர். இவ்விரண்டு மாகாணங்களையும் 3240 அடி நீளமுள்ள பாலம் இணைக்கிறது. இந்த ஆற்றுக்கு அடியில் சுரங்க வழிகள் இருந்ததாக கூறுகிறார்கள். பாபிலோனின் தொங்கு தோட்டம் உலக அதிசயங்களில் ஒன்றாகும். இங்கு பேலுக்கு ஒரு கோவிலும் மேலும் பல பெரிய கட்டிடங்களும் இருந்தன. இதனால் பாபிலோன் நகரம் உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. நேபுகாத் நேச்சார் தன் வல்லமையின் பராக்கிரமத்தினால் தன் மகிமை பிரதாபத்துக்கென்று பாபிலோனை கட்டினான். பாபிலோன் பெரிய பட்டணம். இதற்காக நேபுகாத் நேச்சார் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆனால் அவனோ தன்னையே உயர்த்தி தனக்கு மகிமையை தேடிக்கொண்டான். இந்த பெருமை நேபுகாத் நேச்சாரின் அழிவுக்கு காரணமாயிற்று. கர்த்தரே நேபுகாத் நேச்சாரை தேர்ந்தெடுத்து அவனுக்கு இந்த பெரிய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை 12 மாதங்களுக்கு முன்பாகவே எச்சரித்தார். ராஜா தன்னைத்தானே உயர்த்தினான். இதனால் அவனுடைய புத்தி தடுமாறிற்று. 7 வருஷங்களாக ராஜா பித்தம் பிடித்தவனைப் போல இருந்தான். கர்த்தரே உன்னதமானவர் என்பதையும் வானத்திற்கும் பூமிக்கும் அவரே சர்வ அதிகாரம் படைத்த ஆளுநர் என்பதையும் எல்லா ஜனங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் இங்கு 5 தடவை வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் தன்னுடைய கிரியையையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் எந்த நேரத்தில் உயர்த்தினானோ அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் நிறைவேறிற்று. நேபுகாத் நேச்சார் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். நேபுகாத் நேச்சாருக்கு பித்தம் பிடித்திருக்கிறது. கிரேக்க மொழியில் இந்த வியாதிக்கு லிகன்த்ரோபி என்று பெயர். இதில் 2 வார்த்தைகள் அடங்கியுள்ளன. ஒன்று ஓநாயையும் மற்றொன்று மனுஷனையும் குறிக்கும். நேபுகாத் நேச்சார் ஓநாயின் குணமுடைய மனுஷனாக இருக்கிறான்.